Hello traders, this is Bhuvaneshwaran. வரும் வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நிஃப்டி சார்ட்டை வந்து வச்சுருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பேரலல் லைனை வந்து ஒரு சின்னதாக பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டு, நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அந்த டேயில். அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போணுச்சு. தென் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப ஒரு கேப் டவுனு, அதுக்கப்புறம் இந்த சேனலோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து தொட்டுட்டு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது வெட்னஸ்டேவோட அந்த க்ளோசிங்க்கும் தேர்ஸ்டேவோட ஓப்பனிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருந்துச்சு. கேப்பை வந்து ஃபில் பண்ணவே இல்லை மார்க்கெட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இந்த கேப்பை ஓரளவு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணுறப்போ ஆல்ரெடி இந்த ரேஞ்சு, ஸோ இந்த சேனலில் இப்போ நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த ரேஞ்சை பாருங்கள், இது வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ், தென் இது வந்து ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி 1 hour கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்சைடில் வந்து ஒரு மூமெண்ட்டு. ஆனால் மார்க்கெட்டெல்லாம் என்ன பண்ண முடியல, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்டி க்ளோசிங் வைக்க முடியல. சரியா? ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு கேப் டவுன்லேயோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு, கிஃப்ட் நிஃப்டி வந்து எதை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கான ஃபர்தராக எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக எதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இதை வந்து 1 hour இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இதை விட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,250 இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இந்த மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது. அதுக்கப்புறம் பிரேக் வச்சு க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை இன்னும் தொடவே இல்லை. சரியா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் கூட இந்த 22,250 வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதை டச் பண்ணிவிட்டு சைட்வேஸில் கூட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இந்த 22,250 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு, சரியா, அதாவது 22,170 இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 170 இல்லை 180 இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து 22,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை கீழே வருது அப்படின்னா இந்த ரேஞ்சு, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 2 டைம் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் இங்கேருந்து கேப் டவுனில் இங்கே தான் கரெக்டாக சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. அப்போது 21,950 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை இதுக்கு முன்னாடி இப்படி வச்சு பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு டைமும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இதுலேயும் சப்போர்ட்டு, அகைன் இங்கே ஒரு சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால தான் மார்க்கெட் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால திரும்ப இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்தாலும் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 21,950 அப்படிங்கிறது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. சரியா? இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம், அது எந்த மாதிரி நமக்கு காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்னது தான், ஒரு வீக்கோட ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வீக்லி சிபிஆரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மந்த்லி சிபிஆரை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சிபிஆருங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ மந்த்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது சிபிஆருக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரியா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே இறங்கினா கூட நம்ம ஆல்ரெடி இதை வந்து நோட் பண்ணோம் இல்லையா, 21,950. ஸோ அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிபிஆர் கிட்ட இருக்குது. சரியா? அப்போது இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்கினா கூட இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மேலே போணுச்சுன்னா கூட நமக்கு மந்த்லி சிபிஆரோட R1 அப்படிங்கிறது வந்து
22,350 இந்த 340 இந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு பிரேக் பண்ண வேண்டியது இந்த லெவல், நம்ம 250 சொன்னோம் இல்லையா, அதை பிரேக் பண்ணால் தான் இந்த R1 வரைக்கும் போகும். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 250 பிரேக் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் லாங் சைட் போகிறது, அதாவது அப் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. இப்போ நமக்கு ஆப்ஷன் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 22 மார்ச்சோட, அதாவது ஃப்ரைடேவோட ஆப்ஷன் டீட்டெயில்ஸு. இந்த O8 டேட்டாவை பார்க்கும்போது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கும்போது இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாருங்கள் 22,000ல் அதிகமான புட்டு அப்படிங்கிறது வந்து ரைட்டாக இருக்குது. அதாவது காலை விட ஒரு மடங்கு அதிகமாகவே புட்டு வந்து ரைட்டாக இருக்குது. அப்போ 22,000ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்டில் கால் சைடில் பார்த்தீங்கன்னா, கால் சைடில் எங்கேயுமே பெரிய அளவு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யாருமே ரைட் பண்ணல, அதாவது கால் சைடு யாருமே ரைட் பண்ணவே இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு எங்கேயுமே தெரியல, ஆனால் நமக்கு சப்போர்ட் வந்து கிளியராக தெரியுது. அப்போ 22,000ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே போல் இந்த இடத்துலையும் பாருங்கள் 22,100லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது காலை கம்பேர் பண்ணும்போது புட்டில் அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து நிறையவே இருக்குது. வரும் வாரத்தில் மார்க்கெட்டோட வியூ வந்து லாங் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஃப்ரைடேவோட டேட்டா. மண்டே மார்னிங் ஒரு 9:20க்கு மேலே வந்து திரும்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை அடிஷ்னலாக புட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை கால் வந்து இன்க்ரீஸ் ஆகி புட்டு குறையுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கு இமிடியேட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்து தென் ரீடெஸ்ட்டுக்காக மேலே போய் இதை டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலு. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனால் கூட 47,000 இந்த 230 இல்லைன்னா 200 இந்த ரேஞ்சுக்கிட்ட போகிறப்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு 1 hour கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோஜி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டோஜி ஃபார்ம் ஆனாலே மார்க்கெட்டில் ஒரு இன்டிசிஷன் மைண்ட் செட் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த பக்கம் பிரேக் ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ரெண்டாவது பார்ட்டிசிபெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு எந்த பக்கம் பிரேக் பண்ண போதோ அந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சு 46,650 இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும், அதாவது 46,400 வரைக்கும் வரும். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இமிடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு 46,400 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாயிண்ட் இல்லைனா இந்த கேண்டலோட இந்த ரேஞ்ச் பார்த்துங்க, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க 46,570. ஸோ இந்த கேண்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த கேண்டில் கிட்ட வந்து, அதாவது இந்த கேண்டலோட லோ கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைனா அதை பிரேக் பண்ணால் கூட அடுத்ததாக இந்த இடத்துல இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு கூட போக ட்ரை பண்ணும். மேலே போணுச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 47,230 கிட்ட இருக்கும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைனை நல்லாவே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு டைமும் வந்து இதை வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வைக்குது. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே ட்ரை பண்ணிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியோட சிபிஆர் லெவல்ஸ் வந்து வச்சு பார்க்கலாம். அது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மந்த்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம் சிபிஆர்ட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் ட்ரேடே ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது 47,450 கிட்ட, இந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட வியூ அப்படிங்கிறது வந்து லாங் சைடு தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃப்ரைடேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 46,500 வந்து அதிகமான புட்டுங்கிறது வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ 46,500 அதில் வந்து ஸோ இந்த இடம் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு புட்டு வந்து நல்லாவே ரைட்டாக இருக்குது. ஆனால் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 47,000 கிட்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் பெருசாக பேங்க் நிஃப்டியால் மேலே வந்து மூவ் ஆகவே முடியல. நிறைய டோஜி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா 47,000 கிட்ட நிறைய கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிசிஷன் தான். இப்போ நமக்கு வந்து கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் ஃபைன் பண்ண முடியல.
நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து 46,500ங்கிறது தெரியுது. ஆனால் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,000 கிட்டேயே அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது 47,500ல தான் அடுத்த காலுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.